எம்மா திலகவதி எங்கம்மா வந்த? ஏழைங்க எழுச்சி வாயனுங்க. எது நடந்தாலும் மறந்துடுவாங்க நினைப்புல வந்திருக்கியா? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி கும்பிடு போட்டு எங்க குடிய கெடுத்தது போதும், பேசாம திரும்பி போயிரு. இன்னத்துக்கு அவரை பாக்குற? உண்மையை சொன்ன உடனே ரோஷம் பொத்துக்கின்னு வந்துருச்சு. உனக்காக போலீஸ் கிட்ட நான் வாங்கின அடியை வெக்கத்தை விட்டு ஜாக்கெட்டை விட்டு காட்டுறேன். பாக்குறியா? இங்க இருக்கிற பொம்மநாட்டிகளை எங்க அடி வாங்கிருக்காங்க காட்ட சொல்றேன். பாக்குறியா? உண்ணாவிரத்துல கலந்துகிட்டதுக்காக இவ புருஷனை போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டாங்க. அவன் புணந்தா இங்க வந்தது. ஆனா செய்தி பேப்பர்ல வரல. மந்திரி யோகியன் நீ கொடுத்த அறிக்கை மட்டும் தான் வந்துச்சு. மந்திரி நல்லவர்னு அறிக்கை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? திலகவதி, நாடு பூரா என் பேர் நாரி போச்சு, என் நாக்காலியும் ஆடி போச்சு. அதை காப்பாத்திக்க ஒரே வழி, நான் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணலன்னு நீ பத்திரிகையில அறிக்கை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, உனக்காக உண்ணாவிரதம் இருந்தானே போஸ், அவன் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான். எனக்கு வேண்டிய டாக்டர்ல வச்சு அவனுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிடுவேன். எனக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரிகளை வச்சு பட்டினி கிடந்து செத்துட்டான்னு ஜனங்களை நம்ப வச்சிருவேன். அவன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சக்தி எப்பவாவது உருவாகும். அதுக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்கும். அந்த சக்தி இவர்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இவர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவர் உங்களுக்கும் வேணும், இந்த நாட்டுக்கும் வேணும், எனக்கும் வேணும். நம்ம இப்படியே விட்டுடக்கூடாது தம்பி. நடந்ததெல்லாம் சனங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும். ஊரா மேடை போட்டு பேசுவோம். என்னைக்குன்னு சொல்லுங்க. எவன் சொல்லுங்க. ஆகஸ்ட் 15. அந்த திலகவதி உங்க மகன் காப்பாத்தி அவன் பாதுகாப்புல வச்சிருக்கான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டைக்கு பேரணி நடத்த போறானா. ஆட்சியை கலைக்க சொல்லி கவர்னர்ட்ட மனு கொடுக்க போறானா. ஊரா மேடை போட்டு அந்த திலகவதியை பேச வைக்க போறானா. உடையாருக்கு மகன் முக்கியமா நமக்கு ஆட்சி முக்கியமான்னு முடிவு பண்ணி ஆகணும். நாம என்ன முடிவு பண்றது? அதை உடையாரே முடிவு பண்ணட்டும். அவர் என்ன முடிவு பண்றது? ஆட்சி பிடிக்க பாடுபட்டது ஒரு நாளா 2 நாளா? பலி கொடுத்தது ஒரு ஆளா 2 ஆளா? உயிரை கொடுத்து பிடிச்ச இந்த ஆட்சியை உங்க மக கவுக்க நினைக்கிறத நாங்க அனுமதிக்க முடியாது. அதுவும் இப்ப கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி ஆட்சி ஈஸியா கலைச்சிடறாங்க. குழந்தைய சுலபமா பெத்துக்கலாம், ஆட்சியை சுலபமா பிடிக்க முடியுமா? ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. நாள்கிற நேரத்திலும் விடுதலை வாங்கிய போதினிலும் ஆட்சியில் ஏறிய நம்மவர்கள் அவர் வழி பார்த்து கொண்டார். முதல்வர்கள் தான் இங்கு மாறுகிறார், முடிவுகள் மாறவில்லை. ஆட்சிகள் தான் இங்கு மாறுதையா, நம் அவதிகள் மாறவில்லை. இனி பொறுத்திருந்தால் தடுப்பதற்கு
புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் வேறெதும் தேவையில்லை. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஏ மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு, ஒரு போர்ப்பரணி புதுப்பரணி புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஜனத்தொகையில் நாம் வலுத்தவர்கள், மனத்தினில் இழைத்தவர்கள், மனத்தளவில் நாம் உயர்ந்தவர்கள், மனிதரில் சிறந்தவர்கள். நிலங்களை நேசித்து களம் விளைத்தோம், நமக்கென நிலங்கள் இல்லை. வளங்களை பூமிக்கு வரவழைத்தோம், நமக்கு ஒரு வளங்கள் இல்லை. வறுமைகள் பரம்பரை தலைவிதியா எழுதியதவரும் இல்லை. வழிகளை மாற்றிட தெரிந்து கொண்டால் எழுவதில் தவறும் இல்லை. பரம்பரை தலைவிதியா எழுதியதவரும் இல்லை. வழிகளை மாற்றிட தெரிந்து கொண்டால் எழுவதில் தவறும் இல்லை. நம் தவறுகளை திருத்திக் கொண்டால் தடைகளும் ஏதும் இல்லை. நம் தலையெழுத்தை மாற்றிடுவோம், இதைவிட நீதி இல்லை. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஏ மானிடனே மானிடனே ஒன்று சேர்ந்து கூடு, ஒரு போர்ப்பரணி புதுப்பரணி புதிய கீதம் பாடு. ஏழை ஜாதி கோழை ஜாதி அல்ல, வாழும் போது வளைந்து நாங்கள் செல்ல. ஜாதி கோழை ஜாதி அல்ல, ஜாதி கோழை ஜாதி அல்ல. கவர்னரை பார்க்கணும், மனு கொடுக்கணும். உள்ள போக உங்களுக்கு அனுமதி இல்ல. கொடுக்கிற மனுவை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. முடியாது. அப்போ நீங்க கவர்னரை பார்க்க முடியாது. பார்க்காம போகவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது.
தம்பி இதை நீங்க சொல்லாம இருந்தானே இதுக்கு காரணத்தை யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களை சும்மா விட மாட்டோம். என்ன இவ்வளவு பதட்டமா வர? துணிமணி எல்லாம் எடுத்து சீக்கிரமா கிளம்புங்க. சீக்கிரம். எதுக்குண்ணா? நாம எல்லாரும் பம்பாய்க்கு போறோம். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களை நல்லா வாழ வைக்கிறேன். என்ன நான் சொல்ற? இவ்வளவு பணம் ஏதுண்ணா? கொலை பண்ணதுக்காக கிடைச்ச பணம். நம்ம 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நானே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்லவனை கொண்டுட்டியடா பாவி. இவங்க கல்யாணத்துக்காக தான் இதை செஞ்சேன். இந்த பணத்துல எங்க கழுத்துல தாலி கயிறு ஏறதை விட உன்னை கொலை பண்ணிட்டு தூக்க கயிறு ஏறதை நாங்க பெருமையா நினைக்கிறோம்டா. காலம்புறம் கண்ணியா இருந்த கூட கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். பணம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக உழைச்ச ஒரு உத்தமனை கொன்னிட்டியாடா. கூட பொறக்கலனாலும் அவர் தாண்டா எங்களுக்கு அண்ணன், நீ இல்ல. நம்ம இனம் நாட்டுக்காக பாடுபட்ட இனமாயிருக்கணும், துரோகம் பண்ண இனமாயிருக்க கூடாது. இது வரைக்கும் உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த ஏழை ஜனங்க எங்களுக்காக உழைச்ச போச ஆளை வச்சு கொண்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்களை ஆட்சியில இருந்து இறக்க வர ஓய மாட்டான், அடிச்சே இறக்கும். அடிக்கிறா. இவர் தாங்க முதலமைச்சர், இவர் அடிக்க, இவர் அடுத்த முதலமைச்சர், இவர் அடிக்க. நான் சாதாரண எம்எல்ஏங்க, என்ன அடிக்காதீங்க. நிக்க மாட்டோம்பா. உங்களுக்கு ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடிக்க கொள்ளுங்க, லேசா உயிரை மட்டும் விட்டுடுங்கப்பா. நான் பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கிறேன். பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். இவன் ஆம்பளை பையனை பக்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலும் அரசியலுக்கு விட மாட்டேன். இனி அரசியலுக்கு வர மாட்டேன். அரிசி வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கிறேன். என்ன விட்டுருங்க. யோ, ஜனங்க துரத்திட்டு வராங்க. ஷூட் பண்ணியா? ஷூட் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டே இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எத்தனை விஷயத்துல நீங்க எல்லாம் சொல்லி நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படி இருந்தா உங்களுக்கு பெண்ணே ஆச்சு. இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்திருக்கு. போலீஸ்காரங்க பொதுமக்களோட நண்பங்கிற காலம் போய் எங்களை எல்லாம் விரோதியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனங்க முன்னால எங்களை அசிங்கப்படுத்துறது உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் தான். நீ ஏடா பேசுற? அட பாவி, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? இந்த பணக்கொட்ட தலையனை பக்கத்துல வச்சு ஊத்தி கொடுக்காதீங்கன்னு. இன்னும் ஏத்திட்டு இப்படி நம்மள கவுத்துட்டாங்க. நாங்க நல்லதும் பண்ணுவோம்னு ஜனங்களுக்கு தெரிய வேணாம், அதுக்காக தான். யோ, நான் நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அடச்சே, உங்க ஆட்சியே கவர போகுது. என்னையா பண்ண போறீங்க நீங்க? யோ, ஜனங்க அடிக்கவாங்க, என்ன பண்ண சொல்றேன்? வேடிக்கை பார்க்க போறோம். அது போ. ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க. அட பாவிகளா, வீடு கட்டி அடிக்கிறீங்களேடா, போட்டு விக்கிறீங்களேடா.
தம்பி உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க முகத்தை மட்டும் காட்டிட்டு போயிருங்க. என் மேல நீங்க காட்டுற அன்புக்கும் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல என் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் மதத்தால வேற வேறையா இருந்தாலும் மனத்தால ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க மாறவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அதனால உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதி எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருக்கணும், உணர்வுல தமிழனா இருக்கணும், மொத்தத்துல மனுஷனா இருக்கணும். ஏழை ஜாதி